வரல. நீங்கள் வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க, எங்களுக்கு தித்திப்பு போதும், அதனால நாங்கள் இறக்கிடுறோம். எங்கள் வீட்டில் சர்க்கரையும் காலி. இதெல்லாம் வந்து அந்த பொய். சக்கரை டப்பா எவ்வளவு பெரிய டப்பா அங்க அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. சக்கரை டப்பா பாதி டப்பா சக்கரை அப்படியே இருக்கு. இல்ல மொத்தம் யூஸ் பண்ண முடியாதுல்ல, எண்ணெய் ஊத்து. கரெக்டா தோ இது போல பூரி மாவு போல வரணும், அப்பதான் குலோப் ஜாமுன் வந்து கரெக்டா இருக்கும். ஊத்து. எண்ணெய் ரொம்ப ரேட்டு, அதனால எல்லாம் திட்டமா பார்த்தா ஆண்டுக்கணும். பால் மீந்துச்சு, நைட்டு குடிட்டு வச்சுக்கணும். பாதாம் பவுடர் இருக்கு, பாதாம் போட்டுக்கலாம் பாருங்க. பாதாம் பவுடர் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. உங்களுக்கு கண்டி மாவு பத்தலைன்னா அங்கன்வாடியில் தருவாங்க பார்த்தீங்களா மாவு, அது கொஞ்சோண்டு கொட்டி மிக்ஸ் பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நாங்கள் கிராமத்தில் அங்கன்வாடி தான் சொல்லுவோம், நீங்கள் பால்வாடின்றீங்க. அங்கன்வாடின்ற பேர் கரெக்டா இல்லை பால்வாடின்றது பேர் கரெக்டான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்ககிட்ட வந்து நெய் இருந்தால் நெய் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். எந்த ஒரு கோடும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற போல் பண்ணிக்கோங்க, இது போல். ஓகே, தெரிஞ்சிடலாங்களா? எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நீ அதுக்குள்ளே காஞ்சிச்சியா? ஆமாம், எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சுல்ல. எத்தணுமா டக்குன்னு? ஆமாம் எத்துரு. ஏன்னா டக்குன்னு எடுத்து தட்டு ஒன்று எடுத்து ஜீராவில் போட்டு எடுத்து எண்ணெய் எண்ணெய் இதுவா இதில் போடு. எண்ணெய் ரொம்ப அதிகமாக காஞ்சிச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்து வீடியோக்குள்ளே வரோம், ஓகேங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போவோம், அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். லாஸ்ட் ஃபைனல் சின்னது இந்த குலோப் ஜாமுன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது யாருக்குன்னா பாப்பா. இட்ஸ் மை பேபி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. எனக்கு கொஞ்சம் நேரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சிச்சு. குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் பால்வடி மாவு குலோப் ஜாமுன். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக காந்து போயிடுச்சு. இல்லை டேஸ்ட் இருங்க, நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். இன்னும் ஒரு 10 minutes அந்த ஜீராவில் நல்லா ஊறிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 1/4 hour கழிச்சு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து குலோப் ஜாமுன் வந்து அழகாக வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1 hour கிட்ட ஊறிடுச்சுன்னு வச்சிங்களேன். 1 hourக்கு அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறோம், ஓகேங்களா? டேஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரில, நிசாவுக்கும் தெரில. ஆனால் வந்து நான் வீடியோக்காக நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். வீடியோக்காக சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது எதையும், ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறீங்கலாம் இல்லை. ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து சமையல் செஞ்சுட்ருக்கோம், நாங்கள் இதாண்ட வரவே வரல. இந்த ஸ்கூல் பவுடரு இதெல்லாம் வர லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் பவுடர் இல்லைன்றதுக்காக. அதான் டேஸ்ட் எப்படி இருக்கு போது தெரியல. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. இந்தா நீ ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்ரு, நீ தான் வலி இது ஃபர்ஸ்ட். செம்மையா இருக்கு. புழுறான்னு நினைக்கிறேன் பார்க்குறது. இல்லை கைஸ், டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. மாறவே மாறல. அந்த பால்வாடி அங்கன்வாடி மாவு போட்டது தெரியல, சாஃப்டாக உள்ள இறங்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. எதுவும் வந்து அந்த பால்வாடி மாவு வர லைட்டாக மிக்ஸ் பண்ணால் அதோட டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து வீடியோக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 100% இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நானே இது கொஞ்ச நேரத்தில் நானே சாப்பிட்ற போகிறேன் மதியம். அவ்வளோ நல்லா இருக்குது. கட் பண்ணி காமி.
நீயே சாப்பிட்டா எப்படி? ஓகே. ரொம்ப சாஃப்டா இருக்குதுடா. ஃபர்ஸ்ட் நான் தீபாவளிக்கு செஞ்சேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனா இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. பாட்டி வா. வா. உங்களுக்கு டவுட்டானா எங்க ஆயா வர வச்சு இந்த அப்படி இங்க வந்து இங்க உட்காரியா ஆயா தலை முடியல பாத்து. நல்லா இது கீழே வயிறு, கால் மடி. தப்பிச்சுன்னு இது நல்லா இருக்குதா இல்லையா நீயே சாப்பிட்டு பார்த்து சொல்லியா? நல்லா இருக்குதுண்ணா. நல்லா சத்தமா சொல்லு. நல்லா இருக்குதா? டேஸ்ட் நல்லா இருக்குதா ஓரளவுக்குண்ணா? ம். உண்மையா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எவ்வளோ டேஸ்ட் வரும்னு. ஆனால் தித்திப்பு லைட்டாக கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக கம்மியாக இருக்குது. ஏன்னா நிஷா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ரொம்ப தித்திப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதுக்காக நீ சாப்பிட்டு அந்த ஏலக்காயெல்லாம் விட்டுரு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒன்று முயசா சாப்பிட்டே எனக்கு வேணாம். ராமேஸ்வரம் நல்லா இருக்கு கைஸ். அத்தை பார்ப்பாங்கல்ல அது. அம்மா இது உங்களுக்கு பரவாயில்ல, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாரி, நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்டா மாதிரி. ஓவர். இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கோம், பக்கத்துல இருக்கு. கொஞ்சம் மட்டும் இவர் சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்து வச்சுங்க. மீ வந்து எடுத்து வச்சிட்டாரு. 6 இருக்கு கைஸ். நான் ப்ராமிஸா சொல்றேன், இது வந்து இவ்வளோ டேஸ்டா வரும் நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ ஏதோ கோளாறு குத்துட்டா, இவ நான் நம்மள வந்து ஏதோ பண்ண போறான்னு நினைச்சிட்டேன். பாட்டி ப்ராமிஸா நல்லா இருக்குல்ல பாட்டி? நல்லா இருக்குதுண்ணா. இது வந்து நிஷாவோட பாட்டி இங்க வந்திருக்காங்க. ஓகேங்களா? உனக்கு யாரு? எனக்கும் பாட்டி தான். எங்க அம்மாவை பெத்த ஆயா, எங்க அம்மாவை பெத்த அம்மா, எங்க அம்மாவை பெத்த அம்மா இவங்க தான். ஓகேங்களா? நல்லா பாத்துக்குங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. எங்க அப்பா பெத்த அம்மாவும் அவங்க தான், நல்லா பாத்துக்கோங்க. இவங்க அப்பாவை பெத்த அம்மாவும் அவங்க தான். 2 பேரும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க, எங்க அம்மாவும் இவங்க அப்பாவும். ஓகேங்களா? இது வந்து தாய் மாமா பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, எங்க லவ் ஜெர்னி எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து எவ்வளோ ட்ரகிள்ஸ் எல்லாம் இது பண்ணி நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோன்றத ஒரு வீடியோவில் போகிறோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட நிறைவடைந்து விட்டது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த பால்வடி மாவை லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே நல்லா தான் இருக்கும். முருகன் நிஷா ஃபேமிலி வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் பேர் மூலியமா செஞ்சு சாப்பிடுங்க. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராமிஸாக நல்லா இருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சார்பாக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் காமிங்க. ஓகேங்களா? சரி ஓகே, போலாமையா? டாடா.